மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஒவ்வொன்றாக ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபி நேயர்களும் கொரோனா கொடியரசுல இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்கிறார் பார்ப்போம். சார் அதே மாதிரி இப்போ ஜூலை மாதம் பிறந்துருச்சு சார். இந்த ஜூலை மாதத்துக்கு இனிமேல் இந்த பொருளாதார நிலையெல்லாம் எப்படி இருக்கும் சார்? இந்தியாவில் எக்கனாமிக் அடிப்படை போது பொருட்கள் பிரச்சனையாக போகுது, சில பொருட்கள் விலை ஏறப்போகுது. அது இல்லாமல் அமெரிக்காவில் மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய ஷேர் டவுன் ஆக போகுது. உலக வங்கி ஒரு பிரச்சனையாக போகுது, ஒரு பெரிய குழப்பத்தை உலக வங்கி ஏற்பட போகுது. அது இல்லாமல் இங்கே ஒரு கோயிலில் பிரச்சனை, பழைய பொருட்கள் தோண்டி எடுத்த ஒரு கண்ட்ரியில் பிரச்சனையாக அது உலக நாடுகள் குழப்பமாக போகுது. அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுறத பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து மிகப்பெரிய எர்த்குயிக் ஒன்று வருது. அந்த எர்த்குயிக் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. அது ஒன்று நான் சொன்ன மாதிரியா இருக்கிற ஜப்பான் சொன்ன வெனிசுலா வந்தது. இன்பிட்வீனில் ஒரு இடம் இல்லை இன்னொரு கண்ட்ரி, ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. இடிபாடோட ஒரு சவுண்டோட இந்த எர்த்குயிக் ஏற்படும். இது ஏற்பட சொல்ல பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஷேக் ஆகும். அதில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் சீனாவில் மிகப்பெரிய எர்த்குயிக்காக இருக்கலாம், இல்லை நிலச்சரிவு அது ஏற்பட போது, மழையும் அங்கே ஏற்படும். ஒரு பெரிய பிரச்சனை சீனாவில் நடக்க போகுது. இந்த வலைதளத்தில் பிரச்சனை செய்யக்கூடிய அனைவரும் மாட்டுவாங்க. அமெரிக்கா, வெளிநாடு இல்லை இந்தியா, பெரிய ஸ்கேம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே அரெஸ்ட் ஆகும். இந்த பெரிய பணக்கார ஸ்கேம் அவங்க குறைஞ்சிரும். வெளிநாடு ஒரு ஒயிட் கண்ட்ரி, அதாவது லண்டன் இல்லைன்னா யூரோப்பில் மிகப்பெரிய வெள்ளம், அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியாக இருக்கும், ஆறு போல் ஓடும். அது இல்லாமல் தமிழ்நாடு, உங்களுக்கு கர்நாடகா, இருக்கக்கூடிய கேரளா இல்லைன்னா ஆந்திரா மிகப்பெரிய மழை வரப்போது. விட்டு 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 மழைகள் இருந்துகிட்டே இருக்கும். சென்னையில் கடலோரத்தில் ஒரு பிரச்சனை, சென்னையில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று பிரச்சனையாக போகுது. டெல்லி, கல்கட்டா இல்லைன்னா மகாராஷ்டிரா இது சார்ந்தது, இல்லைன்னா வட மாநிலத்தில் ஏதோ ஒரு இதில் ஒரு எர்த்குயிக், ஒரு ஷேக் ரொம்ப வரும். சென்னையில் மைல்டாக இருக்கான ஒரு ஷேக் இருக்குது. மகாராஷ்டிராவில் அங்கே அரசியல் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். நார்த்து, அதாவது இந்தியாவில் மினிஸ்டர்ஸ்க்கெலாம் மாறுவாங்க. அதுக்கான வழிகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 முக்கிய மினிஸ்டர்ஸை மாற்றிடுவாங்க. வேறு துறைகளை மாற்றுறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய போட்டியில் இந்தியா வந்துடும். எதிர்பார்க்காம இந்தியா வரதை பார்க்க போகிறோம். கால சூழ்நிலைகள் மாறுது. பூமி தன் பாதையை மாற்றின்னு போகுது. ஸோ தன் பாதையை மாற்றுனா உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துக்கு போகும். ஸோ அந்த பாதை மாற்றக்கூடிய நிலைமை வர சொல்ல எங்கேயோ இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட போது. இந்த தடவை ஒரு சின்ன ஒரு எர்த்குயிக் பெருசாக இருக்கலாம். அடுத்த மாதம் சூரிய புயல் தொடங்கினோம். ஸோ வெப்பம் அதிகரிக்க போது. சூரியன்லேயே புயல் வரும். அந்த புயல் இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாகிடும். கல்வித்துறை ஒரு நிறுவன பிரச்சனையாகி மாட்டிக்க போகுது. அப்புறம் 2 மினிஸ்டர், 2 அமைச்சர்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. ஒரு முக்கியமான வீட்டில் அமலாக்கத்துறை நிறைய பிடிக்க போகுது. இன்னும் சில நல்ல காரியங்கள் நடக்கும். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். சூப்பர் சார். கடந்த பதிவில் ஒரு வானில் ஒரு புதுவிதமான நட்சத்திரம் தோன்றும் அப்படின்னீங்க. அது ஒரு நல்ல சைனாக எடுத்துக்கலாமா, எப்படி சார்? ஓரளவுக்கு நல்ல சைன் தான், வழி கிடைக்கும் சார். அதே மாதிரி இப்போ அந்த எல்னினோ, சூப்பர் எல்னினோ, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இப்போ நீங்கள் சொல்லும்போது சூரிய புயல் வரும், இதனால் அடுத்த மாதம் கடுமையாக வெயில் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ மக்கள் எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்து எப்படி பாதுகாப்பாக தண்ணி நிறைய குடிக்க, எலுமிச்சப்பழம், இந்த நெல்லிக்காய் அதெல்லாம் நிறைய எடுங்க. காலையில் இந்த டீ காப்பிலாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வழிமுறைகள் பண்ணிங்கன்னா நல்லா. நீங்கள் சொன்ன மாதிரி தான் திடீர்னு மழை பெறுது, பயங்கரமான கடுமையான வெயில் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது சார். இப்போ புது கவர்மெண்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு சார். இந்த கவர்மெண்ட்னால என்ன மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ஒரு 3 மாதத்தில் ஒன்றும் நல்லது நடக்கும் சார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடந்த ஆட்சிகளில் சில விஷயங்கள்லாம் நிறைய இந்த கவர்மெண்ட் ஃபீஸ்லாம் சிலதெல்லாம் ஏற்றுனாங்க. இந்த ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் தளமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பத்திரப்பதிவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுனாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி துறைகள்லாம் விலை உயர்வு ஏற்றுப்பாங்க? இப்போ எதுவுமே பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணாங்க. எல்லாம் 3 மாதம் போன அப்புறமா நல்லா. சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ தமிழக இதில் அரசியல் களம் நீயா நானான்னு ஒரு பெரிய ஒரு போட்டியே போயிட்டுருக்கு, டிஎம்கே வெஸ் டிவிகே. ஸோ அதே மாதிரி சார் இப்போ இந்த இடைத்தேர்தல் வரப்போது. இடைத்தேர்தலில் எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ? 11, மொத்தம் 9 சீட்டு கூட நிற்கலாம். ஒரு சீட்டு ஒன்று இருக்குது, ஆனால் மொத்தம் 9 சீட்டு வரும். எதுவும் பிரச்சனையே இருக்காது, எல்லாத்தையும் வந்துடுவாங்க, நல்லபடியாக இது பண்ணுவாங்க சார். இப்போ இந்த பொருளாதார நிலையில் இந்த தங்கம், வெள்ளி ஜூலை மாதம் எந்த அளவுக்கு ஏறும் சார்? கொஞ்சம் ஏற்றியாக இருக்கும், அந்த மாதிரியே தான் வரும். 14ஆம் தேதி வரைக்கும் சார் நாங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். மக்கள் வெள்ளி சம்மந்தமான விஷயங்களை தொடர்ந்து ஈடுபட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இப்போ அவசரப்படாதீங்க, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே சார். அதே மாதிரி ஷேர்ஸ் சார், நிறைய நிறுவனங்கள் எந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பெரிய கம்பெனி ஷேர்லாம் விழுந்துடும். புதுசாக வர ஷேர்லாம் வாங்கிக்கோங்க. பெரிய கம்பெனிலாம் நல்லா கொடுத்துருங்க, நிறைய விழப்போகுது.
விழப்போகுது. சார் அதே மாதிரி இப்போ இந்த யூரோப் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜப்பான், சைனா இந்த மாதிரியோட மார்க்கெட் நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஜப்பான் நார்மலாக இருக்கும், சைனா நல்லாயிடும். ஆனால் நாஸ்டாக் அது அமெரிக்கா விழப்போகுது, பார்த்துக்கணும். பார்த்துருக்கணும். சார் அதே மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய ஒவ்வொரு நாடுகளுக்கும் தன்னுடைய கட்டமைப்புகள் வந்து நிறைய ஸ்ட்ராங் பண்ணிட்டே வருவாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து தன்னுடைய கட்டமைப்பு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுவாங்க? நல்ல வலிமை வரும். நல்ல ஒரு இது பண்ணுவாங்க. சார் அதே மாதிரி இப்போ இந்த பெரிய ஆபத்து காலம், இனி வர காலங்கள் வந்து மழைக்காலம். மழை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மலை சரிவு இருக்குது. இதனால் இது ஒரு பிரச்சனை ஏற்பட போது ட்ரெயின் கொஞ்சம் ஒரு நார்த்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கடந்த பதிவுகளில் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு சார். அந்த விஷவாயுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ ஒரு நடிகர் இறந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து அவங்களுடைய கல்டிவேஷன் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மகசூல் கொடுக்கும்? நிறைய காய்கறிகள் பண்ணுங்கள், நெல் பண்ணுங்கள், கரும்பு, இதெல்லாம் நிறைய வழி வரும் சார். அதே மாதிரி இப்போ நமக்கு தண்ணி வர வேண்டிய இடமே வந்து காவேரியிலேருந்து தான் வரணும். ஸோ இதனால் 40 லட்சம் பேர் வந்து ரொம்ப பயன்பெறுவாங்க, பல கோடி மக்கள். ஸோ அந்த தண்ணி மேகதாதுலேருந்து தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்குங்க. வழி கரைச்சிடும். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க சார். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நிறைய கேள்விகளோடு சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். மெட்ரோபிப் நாயிலும் கொரோனா கொரிசியிலும் இன்னும் நிறைய இருக்காங்க சார். சொல்லுவார். வணக்கம்.